வணக்கம் நண்பர்களே. நம் வீட்டுக்குள்ள மின்சாரம் மௌன தோழன் போல நம்ம வாழ்க்கையை ஒளியோடு வசதியோடு தூக்கி நடத்தும் தோழன். ஆனால் அந்த மின் தோழனை நாம் கவனமாக பாசமாக பாதுகாப்பாக பார்த்துக்கணும் இல்லையா? இப்போ ஒரு சின்ன வீடு எடுத்துக்கோங்க. அதில் இருக்கும் சாதனங்கள் லைட், மின்விசிறி, ஃப்ரிட்ஜ், மோட்டார் பம்ப், டிவி, வாஷிங் மிஷின் போன்றவை. இதையெல்லாம் சரியாக இயங்க வைக்க சரியான மின் அமைப்பு தேவைப்படும். 500 வாட்டில் இருந்து 3000 வாட் வரை பவர் நமக்கு தேவைப்படும். யூசேஜ் பொறுத்து இதை சரியாக பிளான் பண்ண வேண்டும். இல்லையெனில் ஓவர்லோடு, ஷார்ட் சர்க்கியூட் போன்ற விபத்துகள் நேரிடலாம். அதனால் தான் சொல்கிறேன், பாதுகாப்பு ஈக்குவல் டு பாசம். மினி சர்க்கியூட் பிரேக்கர், இஎல்சிபி எர்த் லீக்கேஜ் பிரேக்கர், இவை இரண்டும் உங்கள் வீட்டில் கட்டாயம் இருக்கணும். மோட்டார், ஹீட்டர் மாதிரி ஹைலோட் சாதனங்களுக்கு தனியான மின் இணைப்பு வைக்க வேண்டும் மற்றும் எர்த் கனெக்ஷனை விடக்கூடாது, அது உயிர் காப்பு. பழைய டியூப்லைட்டை மாற்றி பசுமை எல்இடி போடுங்க. 80% மின்சாரம் சேமிக்கலாம். 5 ஸ்டார் உள்ள மின் சாதனங்களை தேர்வு செய்யுங்க. ஏசி, பிரிட்ஜ் எல்லாவற்றிலும் லாங் டேர்மில் மின்சாரம் சேமிக்க முடியும். பயன்படாத போது மின்விசிறி, லைட் போன்றவற்றை ஆஃப் பண்ணுங்க. வீட்டில் சூரிய ஒளி உள்ள இடங்களில் நேச்சரான லைட்டையும் ரசிக்கலாம். சோலார் பவர் அல்லது இன்வெர்டர் பயன்படுத்தினால் மின் கட்டணத்தில் பெரும் வேறுபாடு வரும். சிக்கனம் என்பது கணக்கு பார்த்து வாழ்வது மட்டுமல்ல, அறிவோடு வாழ்வது. முடிவில் ஒன்றை நினைவில் வையுங்கள், மின்சாரம் எப்போதும் நம்மோடு இருக்கிற அன்புள்ள தோழி மாதிரி. அவளை பாதுகாப்போம், சிக்கனமாக வாழ்வோம், இனிய வாழ்க்கையை ஒளியூட்டுவோம். நன்றி நண்பர்களே. உங்களுக்கு நமது சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, நமது வீடியோவை லைக் செய்து, நண்பர்களுக்கும் ஷேர் செய்து, கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.